ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி என் பசங்களுக்கு என்ன லஞ்ச் செஞ்சு கொடுத்தேன்னு பார்க்கலாமா? கேரட் தேங்காய் ரைஸ், அதுக்கு சைடிஷ்ஷாக கோவக்காய் வறுவல். இப்போது கேரட் தேங்காய் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் ஒரு வடைச்சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் சேர்த்து பொரிஞ்சதும் இதோட 4 மிளகாயை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு மிளகாய் ஆட் பண்ணணும், நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். கடலைப்பருப்பு பொன்னிறம் ஆனதும் இதோட 2 கேரட்டை வாஷ் பண்ணி தோலை நீக்கி துருவி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். இப்போது கேரட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன், மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கேரட் 3/4 அளவு வதங்கினதும் இதோட துருவி வச்சுருக்கிற தேங்காயும் சேர்த்து வதக்கிக்கிறேன். கேரட்டும் தேங்காயும் நல்லா வதங்கினதும் இதோட வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கிற சாதத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ண சாதத்தோட கொத்தமல்லி இலை தூவி இறக்குனா சூப்பரான கேரட் தேங்காய் ரைஸ் ரெடி. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அவங்களோட லஞ்ச் பாக்ஸ் கண்டிப்பாக காலியாக தான் வரும். இப்போது இந்த கேரட் தேங்காய் ரைஸுக்கு சைடிஷ்ஷாக சூப்பரான ஒரு கோவக்காய் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த கோவக்காய் வறுவலுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் மல்லி சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதோட கொஞ்சம் தேங்காயை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ட்ரை கோகோனட்டாக இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா நம்ம பவுடர் பண்ணும்போது ஈஸியாக அரைஞ்சிரும். இப்போ இதோட 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது ஃப்ரை ஆனதும் தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு வடைச்சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரிஞ்சதும் இதோட கோவக்காயை வாஷ் பண்ணி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். கோவக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கோவக்காயை அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கிறேன், ஏன்னா கோவக்காய் வேகிறதுக்கு டைம் எடுக்கும், அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைக்கணும். இப்போது கோவக்காயோட காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் சேர்த்து நல்லா அப்படியே லோ ஃப்ளேமில் வேக வைக்கிறேன். கோவக்காய் வெந்ததும் இதோட அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் சூப்பரான கோவக்காய் வறுவல் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.